பாட்டி, வீடு தேடி வர்றவங்க விருந்தாளிங்க. விருந்தாளி கடவுளுக்கு சமம்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்வார். நீங்க எங்க வீடு தேடி வந்து உதவி கேட்கும்போது செய்ய முடியாதுன்னு எப்படி சொல்லுவோம்? அதுவும் ஆனந்தி அப்படி சொல்லுவாடா? அதுதான் ஆனந்தியோட குணம். அன்னைக்கு சுமங்கலி பூஜைக்கு வாங்கன்னு நான் கூப்பிட்டதுக்காக நீங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்தீங்க. அந்த நன்றி கடனை செலுத்த இன்னைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆமா அன்பு, அன்னைக்கு நீ சொன்னது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஆனந்திய பத்தி உங்களுக்கு தெரியல. நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எதை பத்தியும் கவலைப்படாம ஆனந்தி தான் முதல்ல வந்து நிப்பான்னு நீ சொன்னியே, அது 100க்கு 100 உண்மை. ஆனந்தி அதை செஞ்சு காமிச்சிட்டா. லலிதா, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கஷ்டத்தையே தான் கஷ்டமா நினைச்சு ஆனந்தி உதவி செய்யறாளே, இவ இந்த குடும்பத்தை எப்படி பாத்துக்குவா?